விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது மிக முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, ஆனது பார்த்தீங்கன்னா சில ஆண்டுகளுக்கு பின் பார்த்தீங்கன்னா ஏற்படும். அப்படி பார்த்தீங்கன்னா பார்க்கும் பொழுது 100 ஆண்டுகளுக்கு பின் நிகழ இருக்கக்கூடிய இந்த சனி செவ்வாயினுடைய அபூர்வ சேர்க்கையானது இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்படுகின்றன. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ராசிக்காரர்களுக்கு அவர்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டங்களானது அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏற்பட போகுது. அந்த ஒரு 3 ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றியும், அதே போல் அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த முன்னிலையில் அவர்கள் இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி இருந்தது அப்படின்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே போல் உங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா யாருக்காவது இந்த ஒரு ராசிகள் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய பெயரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வீடியோ எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து பயனடையுங்கள். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுதுதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இடத்தின்படி நவ கிரகங்கள் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தங்களுடைய நிலைகளில் மாற்றங்களை ஏற்படுத்துவதோடு மற்ற கிரகங்களுடன் இணைந்து பார்த்தீங்கன்னா பயணிக்கின்றன. அந்த வகையில் தான் நீதிமான் சனி பகவான் தனது மூல திரிகோண ராசியான கும்ப ராசியில் 30 ஆண்டுகளுக்கு பின் நுழைந்து பயணித்து வருகிறார். செவ்வாய் மேச ராசியில் பயணித்து வருகிறாரு. இதனால் பார்த்தீங்கன்னா ஜூலை 16ஆம் தேதி செவ்வாய் மற்றும் சூரியனுடைய அபூர்வ சேர்க்கையானது பார்த்தீங்கன்னா நிகழ்ந்து வருகிறது. அது என்னவெனில் பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சனியும் ஒன்றுக்கொன்று பார்த்தீங்கன்னா 60 டிகிரி கோணத்தில் இருந்தன. இந்த ஒரு நிலைகளானது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. இந்த 2 கிரகங்களின் இந்த நிலையினுடைய தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குங்க. அதே போல் நிதி நிலையில் உயர்வுகளானது ஏற்படும், வெற்றிகளானது குவிங்க. இப்பொழுது சனியின் செவ்வாயினுடைய அபூர்வ சேர்க்கையினால அதிர்ஷ்டங்கள் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் என்பதை குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னா மேச ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் மற்றும் சனியினுடைய அபூர்வ சேர்க்கையானது சாதகமாக இப்பொழுது இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே போல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா புதிய உறவுகளானது உங்களுக்கு கிடைக்குங்க. தொழிலில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு ஏற்படும். இது நல்ல ஒரு மனநிறைவையும் உங்களுக்கு கொடுக்கும். அதேபோல் நிதி ரீதியாக பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் நிறைய பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். மேலுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு நேரங்களில் புதிய வாகனம் மற்றும் சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளானது ஏற்படுங்க. தன்னம்பிக்கையும் தைரியங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும். அதாவது இந்த சனியும் செவ்வாயினுடைய சேர்க்கையும் ஏற்பட்டதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தன்னம்பிக்கையும் தைரியங்களும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் வாழ்க்கை துணையுடன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நேரங்களை நீங்கள் செலவிடக்கூடிய வாய்ப்புகளானது உங்களுக்கு இருக்குங்க. அதேபோல் உறவுகளும் பார்த்தீங்கன்னா இப்பொழுது வலுவடையும், ஆரோக்கியங்களானது மிக சிறப்பாகவே உங்களுக்கு இருக்கும். மேலுமே உங்களுடைய அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னேற்றங்களானது அதிகரித்து காணப்படும். அதனால் பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகள் இது போன்ற சலுகைகளானது இப்பொழுது ஏற்படுங்க. ஸோ இந்த ஒரு காலகட்டத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையவே பார்த்தீங்கன்னா செல்வங்களும் பண வருவாயும் ஏற்படும். இருப்பது ரிஷபராசிக்காரர்கள். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு செவ்வாய் சனியினுடைய அபூர்வ சேர்க்கையானது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை தருங்க. அதே போல் உங்களுடைய பரம்பரை சொத்துக்களால் நல்ல ஒரு ஆதாயங்களானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே அதில் பார்த்தீங்கன்னா நிறைய சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். வழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடுத்திருப்பீங்க. அந்த ஒரு பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா தீர்ந்து இப்பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பரம்பரை சொத்தானது கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகளானது காணப்படுது. ஸோ இந்த ஒரு நல்ல நேரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. அதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. உங்களுக்கு அதிகரிக்கும். பணிபுரிபவர்களுக்கு சிறப்பாகவே பார்த்தீங்கன்னா இருக்குங்க. உங்களுடைய வேலை நல்ல ஒரு பாராட்டை பெறும்.
அதே போல் வியாபாரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபங்களானது வந்து கிடைக்கும். உங்களுடைய திட்டங்கள் வந்து நல்லபடியாகவே வந்து பார்த்திங்கன்னா நடக்குங்க. எதிரிகளை வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெறுவீர்கள். இப்பொழுது வருமானத்தில் நல்ல உயர்வுகளானது உங்களுக்கு ஏற்படும். மேலுமே புதிய வருமான ஆதாரங்களும் உங்களுக்கு உருவாக்கப்படும். அதே போல் வணிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா சில பெரிய புதிய ஒப்பந்தங்களை வந்து இப்பொழுது பெறுவார்கள். இது நல்ல நிதி ஆதாயங்களை தருவதாகவும் வந்து இருக்கும். ராசிக்கு 2வது வீடான குடும்பம் தனவரவு ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது சூரிய பகவானினுடைய தாக்கங்கள் பல எதிர்பாராத பலன்களை வந்து தரக்கூடும். அதே போல நிதி ரீதியாக இந்த ஒரு பயிற்சியானது இந்த காலகட்டத்தில் வலுவாக இருந்தாலுமே சில காரணங்களால குடும்பத்தில் முரண்பாடுகள் மற்றும் மன அமைதியின்மையானது வந்து பார்த்திங்கன்னா எதிர்கொள்ள வேண்டியும் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாகவும் நீங்கள் இருக்க வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாப வீட்டில் சஞ்சரிக்கும் போது இந்த சூரிய பகவான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விரும்பிய பலன்களை வந்து வழங்குவார். நீங்கள் நினைத்ததை வந்து பார்த்திங்கன்னா வெற்றியும் வந்து அடைவீர்கள். உங்களை வீழ்த்த முயன்றவர்களே இப்பொழுது உங்களுக்கு உதவும் வந்து முன் வருவார்கள். நல்ல முன்னேற்றங்களானது ஏற்படும். அதே போல பணம் சம்பாதிப்பது தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றங்களானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்படும். அந்த அளவுக்கு பண வரவுகள் உங்களுக்கு இருக்கிறதோ அதே அளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. வீண் விரயங்கள் செய்வதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. அதே போல தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் ஒப்பந்தங்களும் தேடி வரும். வேலையில் இருப்பவர்களுக்கு அவர்களுடைய திறமையை வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படுத்துவதற்குரிய வாய்ப்புகளானது இப்பொழுது உண்டாகும். நல்ல லாபங்களானது கிடைக்கும். அதனால நிதி நிலைமைகளானது அதிகரிக்குங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதனால ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை வந்து கொடுக்கும். அதே போல உடல் நலனில் கவனத்தை வந்து செலுத்த வேண்டும். இந்த ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு மிகவும் சிறப்பு மிகுந்த ஒரு காலகட்டங்களாக இருக்கும். பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க, இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி செவ்வாயினுடைய அபூர்வ சேர்க்கைகளானது ரொம்பவுமே சாதகமாக வந்து இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவுகளானது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து கிடைக்குங்க. நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த ஒரு வேலைகள் இப்பொழுது வெற்றிகரமாக வந்து முடிவடையும். அதே போல் குடும்ப உறுப்பினர்களினுடைய முழு ஆதரவுகளானது இப்பொழுது கிடைக்குங்க. பணிபுரிபவர்களுக்கு முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். சிலர் எதிர்பாராத நிதி ஆதாயங்களை வந்து பெறவும் வாய்ப்புகள் உள்ளது. மட்டுமல்லாமல் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். சிலர் புதிய வருமான ஆதாரங்களை வந்து உருவாக்குவதற்கான வழிகளை வந்து பெறுவார்கள். உங்களுக்கு தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும். அதே போல எந்த ஒரு முடிவுமே திறம்பட வந்து எடுப்பீர்கள். அரசு பணிக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு சாதகமான பதிலானது இப்பொழுது வந்து சேருங்க. உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகளானது இப்பொழுது நீங்கும். தொழில் மற்றும் வேலை தொடர்பான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அளவிற்கு முன்னேற்றங்களும் வளர்ச்சியும் வந்து ஏற்படுங்க. ஒரு சிலருக்கு வேலை செய்யக்கூடிய இடங்களில் கடினமான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலுமே அவர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் வந்து செயல்படுவதன் மூலமாக அதில் நல்ல பலனை வந்து பெற முடியும். அதே போல எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவுகளானது வந்து ஏற்படுங்க. தொழில் ரீதியாக வந்து பார்க்கும் பொழுது தொழில் ரீதியாக மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியே கொடுக்கும். வாக்கை காப்பாற்றி அதன் மூலம் மதிப்பு மரியாதையும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க பெறுவீர்கள். பணவரவுகளானது திருப்தியை கொடுக்கும். சிக்கலான சில விஷயங்களை சாதுரியமாக பேசி முடித்து விடுவீர்கள். அதே போல வீண் பயத்தை வந்து தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரங்கள் முன்பு இருந்ததை விட இப்பொழுது முன்னேற்றத்தை வந்து காணும். அதேபோல் வியாபாரங்கள் தொடர்பான பயணங்கள் செல்லவும் நேரிடும். உத்தியோகஸ்தர்கள் தங்களது சாமர்த்தியமான பேச்சால எல்லாவற்றையுமே வந்து பார்த்தீங்கன்னா திறம்பட செய்து முடித்து பாராட்டும் வந்து கிடைக்க பெறுவார்கள். குடும்பத்தில் உறவினர்களுடைய வருகையும் இருக்கும். தேவையற்ற வீண் பேச்சுக்களை குறைப்பதன் மூலம் குடும்பத்தில் அமைதியானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க. வாழ்க்கை துணையினுடைய ஆதரவுகளானது உங்களுக்கு உண்டு. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்யவும் நேரலாம். அதே போல கோபத்தை தவிர்த்து பேசுவது நல்லது. பேசும் பொழுது வார்த்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா கோர்த்து பேசுவது நல்லது. பெண்களுக்கு சாதுரியமான பேச்சின் மூலமாக சிக்கலான பிரச்சனைகளையும் இப்பொழுது தீர்த்து விடுவீர்கள். பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். முயற்சியுடன் ஈடுபட்டு காரியங்களில் வெற்றியும் பெறுவீர். விருப்பங்களானது உங்களுக்கு கைகூடும். அடுத்தவரை அதிகாரம் செய்யும் பொழுது கவனங்களானது வந்து தேவை. வீண் பகைகளானது இப்பொழுது உங்களுக்கு ஏற்படலாங்க. ஸோ அதனால இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது. உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ரங்கநாதரை தரிசித்து அர்ச்சனை செய்து வழிபட எல்லா துன்பங்களும் உங்களுக்கு நீங்கும். மன அமைதியும் உண்டாகும்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.